Hello friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல வெஜ் கட்லெட் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வெஜ் கட்லெட் பார்க்கிறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லா இருக்குது மட்டும் இல்லாம பயங்கர டேஸ்டியான ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா இருக்கும். குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இத நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த வெஜிடபிள் கட்லெட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு பீன்ஸு, ஒரு கப் அளவுக்கு கேரட், அப்புறமா ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட்டை வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் வந்து வெஜிடபிள் சாப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு சின்ன பீஸஸாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வேகிற டைமும் கம்மியாகும், அதே மாதிரி கட்லெட்டோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி நான் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒருவேளை மீடியம் சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் நீங்கள் 3 உருளைக்கிழங்கு கூட யூஸ் பண்ணிக்காங்க. அப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடச்சா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டா ஃப்ரோசன் ஒன்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிறோம், அதனால் அதை தவிர மற்ற எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்லேருந்து அரை கப்புக்குள்ளார தண்ணி சேர்த்தா போதும். நீங்கள் நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெஜ் கட்லெட் தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். நம்ம இந்த காய்கறி வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துருப்போம். அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கும், அதை நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க. இப்போ இதுக்குள்ளாரே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உப்பு, தனி மிளகாய்த்தூள், அப்புறமா கரம் மசாலா. குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தனி மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வரைக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இப்போ இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறி வேக வைக்கும்போது அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த காய்கறியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கம்மியான தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு அப்படி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லா காய்கறியும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி பிரெட் ஸ்லைசஸை வந்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நமக்கு 1 கப் அளவுக்கு தேவைப்படும். இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம இப்போ அதை வந்து காய்கறிங்க கூட சேர்த்துக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் இருந்தாலோ இந்த வாட்டர் இருந்தாலோ வந்துட்டு இதை வந்து அப்சர்வ் பண்ணிடும். அப்போ தான் அந்த பால் ஷேப் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இல்லாட்டா கட்லெட்க்கு உங்களுக்கு வேணுன்ற ஷேப் செய்யறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்லெட்டோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கும் போது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம பால் மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கட்லெட் செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, அப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கட்லெட் ஆல்ரெடி வந்துட்டு பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து அதை நமக்கு வேணுன்ற ஷேப்புக்கு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கிள்லையோ இல்லாட்டா வந்து ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ அந்த மைதா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மைதாவில் டிப் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெஜ் கட்லெட்டோட அவுட்டர் லேயர் பயங்கர கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம வெஜ் கட்லெட்ஸ் ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். 2தோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வெஜிடபிள் கட்லெட் உள்ளே சேர்த்த உடனே நீங்கள் திருப்பாதீங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருக்கோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மறக்காமல். 2 பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி என் மம்மியோட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.